ஸ்ரீ அங்காளி சக்தி பீடத்திற்கு உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன். நம்ம அந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பிரிந்து சென்ற கணவன் மனைவி, காதலன் காதலி, நண்பர்கள், தோழிகள் அவங்கள தன்னால் நம்மள்கிட்ட வர வைக்கக்கூடிய ஒரு ஆகர்ஷண முறையாக பார்க்க போகிறோம். இப்போ மனைவி மனைவியோ கணவனோ உங்களோட சண்டை ஏற்பட்டு இல்லை கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிஞ்சு உங்கள் அம்மா வீட்டில் இருந்திருப்பாங்க, இல்லை வெளியே இருந்திருப்பாங்க. நீங்கள் எவ்வளோ கூப்பிட்டும் உங்களை மதிக்காமல் வராமல் இருப்பாங்க. அவங்க இந்த முறையை பயன்படுத்துங்க. காதலன் காதலி உங்களுக்குள்ளே தெரிஞ்சோ தெரியாமல் சண்டை நடந்திருக்கலாம். அவங்க உங்கள் நம்பரை பிளாக் லிஸ்ட்டில் போட்டு உங்கள்கிட்ட பேசாமல் இருக்கலாம். அவங்க இந்த முறையை பயன்படுத்துங்க. இதே போல் தான் நண்பர்கள், தோழிகள் உங்களுக்குள்ள ஒரு சின்ன விஷயம் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரச்சனைகள் ஏற்பட்டு இல்லை மற்றவங்க சொல்லி மற்றவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு உங்கள்கிட்ட பேசாமல் இருக்கிறது, அவங்க எல்லாமே இந்த முறையை பயன்படுத்துங்க. பிரிந்து சென்ற இல்லை நம்மளை விட்டு பிரிந்து போன உங்களுக்கு இந்த முறையை பயன்படுத்தலாம். காரணம் என்ன அப்படின்னா, இது வசியம் கிடையாது, மோகனம் கிடையாது, ஆகர்ஷணம். அதாவது பிரிந்து சென்றவங்களை நம்மள்கிட்ட இழுத்து வர வைக்கக்கூடிய ஒரு ஆகர்ஷண முறை. ரொம்ப அருமையாக வேலை செய்யும், ரொம்ப பவராக வேலை செய்யும். இந்த முறையை யார் வேணாலும் பண்ணலாம். கை மேலே பலன் என்ன, நம்பிக்கையாக பண்ணணும், அவ்வளோதான். உங்களுக்கு நான் கொடுக்குற முறைகள் எல்லாமே ரொம்ப எளிய முறை தான். அதாவது வீட்டில் உள்ள சாமானிய மக்கள் அனைவரும் பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எளிய முறையை தான் கொடுத்துருக்குறேன். ரொம்ப கஷ்டமான சிரம முறை. நீங்கள் மயானத்துக்கு போயிட்டு கபாலத்தை வச்சு அசைவ படையல் போடணும், ரத்த பலி கொடுக்கணுங்கிற மாதிரி அவ்வளோ பெரிய விஷயத்தெல்லாம் நான் கொடுக்கல. இல்லை ஒருவேளை அப்படிப்பட்ட பெரிய விஷயத்தை கொடுத்தாதான் உங்களுக்கு பவராது வேலை செய்ய நினைக்கிறீங்களா அப்படின்னு அது எனக்கு தெரியல. அப்படிலாம் கிடையாது. சிறிய ஒரு மந்திரத்தை வச்சுக்கிட்டு நீ எப்படிப்பட்ட விஷயத்தை சாதிக்கலாம். உதாரணத்துக்கு ஓம்கார மந்திரத்தை நீங்கள் பீஜ மந்திரத்தை பயன்படுத்திங்கன்னா சகல விஷயங்களும் உங்களை தேடி வரும். காரணம் என்ன அப்படின்னா, இங்கே செய்கிற விதம் தான் முக்கியம், சரிங்களா? அதுபோல தான். அதனால் இந்த முறையை யார் வேணால் பயன்படுத்துங்க, அருமையாக வேலை செய்யும். இதுக்கு உகந்த நாள்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை இரவு 10 மணி போல் உங்கள் வீட்டு பூஜை அறையில் பன்னீரை கொண்டு தரையை சுத்தம் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் சிவப்பு கலர் பட்டு வர்ண துணியை விரிங்க. விரிச்சுட்டு அதுக்கு மேலே சம்மந்தப்பட்டவங்க, நீங்கள் யாரை வசியம் பண்ண போகிறீங்களோ அவங்களுடைய பயன்படுத்தின வேர்வை துணியை வைங்க. அதற்கு மேலே அவங்களுடைய ஃபோட்டோ வைங்க. அந்த ஃபோட்டோவுக்கு மேலே இலுப்பை எண்ணெயில் தீபம் ஒன்று ஏற்றுங்க. ஏற்றுனதுக்கப்புறமேட்டு ஒரு எலுமிச்சை கனியை மஞ்சள் கொண்டு சுத்தி பண்ணி எடுத்து வச்சுக்குங்க. ஒரு சிறிய செப்பு தகடை ஒன்றுக்கு ஒன்று சைஸில் சிறியதாக 4 புறமும் சமமாக இருக்கிற மாதிரி கட் பண்ணுங்க. கட் பண்ணிட்டு அதை முறைப்படி சுற்றி பண்ணி சாவணி வருத்தி போய்க்கிட்டு எந்திரத்துக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு வட்டம் ஒன்று வரைங்க. வட்டம் ஒன்று வரைஞ்சிட்டு அந்த வட்டத்துக்கு நடுவில் க்ளீம் அப்படின்னுங்கிற எழுதுங்க. க்ளீமுக்கு மேலே இந்த பூஜை முறையை பண்ணுறது ஒரு ஆணாக இருக்கும். இந்த பூஜை முறை பண்ணுறவங்க பேர் எழுதுங்க. க்ளீமுக்கு கீழே நீங்கள் யாரை வசியம் பண்ணுறீங்களோ அவங்களுடைய பேர் எழுதுங்க. இப்போ இந்த பூஜை முறை பண்ணுறது ஒரு ஆணாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுடைய வலது கை கட்டை விரல் ரத்தம் 3 சொட்டு விடுங்க. அந்த எந்திரத்துக்கு நடுவில் க்ளீம் போட்டிருக்கு பார்த்தீங்களா, அதில் விடுங்க. இந்த பூஜை முறை பண்ணுறது ஒரு பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய இடது கை சுண்டு விரல் ரத்தத்தை ஒரு 3 சொட்டு அந்த எந்திரத்துக்கு நடுவில் விடுங்க. விட்டதுக்கு அப்புறமேட்டு எந்திரத்தை பொறுமையாக சுருட்டி எலுமிச்சை பழத்தில் ஒரு சிறிய ஒன்று ஓட்டை போட்டு இந்த எந்திரத்தை அது உள்ள சொருவிடுங்க. சொருவிட்டு விளக்கு முன்னாடி அந்த தீபம் முன்னாடி வச்சுருங்க, சரிங்களா? அந்த இழுப்பை இந்த தீபத்து முன்னாடி வச்சுட்டு ஒரு சூடை நல்லா வச்சதுக்கப்புறமேட்டு சுற்றிலும் மல்லிகை பூவை போட்டு நல்லா அலங்காரப்படுத்திக்கிங்க. படுத்துட்டு வாசனை நிறந்த அங்கே சாம்பிராணியை போட்டுட்டு ஒரு கற்பூரம் ஒன்று ஏற்றிக்கிட்டு மனதார விநாயக பெருமான குலதெய்வத்தை இஷ்ட தெய்வத்தை மனசார வேண்டுங்க. வேண்டிட்டு 108 முறை விநாயகர் மந்திரத்தை சொல்லுங்கள். அப்புறம் நான் கொடுக்குற மோகினி மந்திரத்தை இந்த உங்களுக்கு ஒரு பெண் வசியம் ஆகணும் அப்படின்னா யோனி முத்திரையை பயன்படுத்தி நான் அந்த கொடுக்குற மந்திரத்தை உரு கொடுங்க. இந்த பூஜையை உங்களுக்கு ஆண் வசியம் ஆகணும் அப்படின்னா நல்லா தெரிஞ்சுங்க. ஆண் வசியம் ஆகணும் அப்படின்னா நீங்கள் என்ன அப்படின்னா லிங்க முத்திரையை பயன்படுத்துங்க, சரிங்களா? லிங்க முத்திரையை பயன்படுத்தி நான் கொடுக்குற மந்திரத்தை 10,008 உரு கனியை பார்த்த மாதிரியே பொறுமையாக உரு கொடுங்க. உரு கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த விளக்கை எடுத்து கீழே வச்சுட்டு அந்த சிவப்பு கலர் துணியை ஒரு மூட்டை போல் சுற்றுங்க. மூட்டை போல் சுற்றிட்டு சின்னதாக முடிச்சு போல் சுற்றிட்டு அந்த பூஜைக்கு பயன்படுத்தின எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு போயிட்டு மயானத்துக்கு எடுத்துகிட்டு போங்க. மயான வாசலில் ஒரு சூடத்தை கொளுத்தி அங்கே உள்ள தெய்வங்கள் தேவைகளாக வணங்கிட்டு உத்தரவு வாங்கிட்டு உள்ளார போங்க. மயானத்தில் ஒரு மூலையில் போயிட்டு
என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து குழி பறித்து இந்த இந்த நம்ம கொண்டு வந்த பொருளை எல்லாத்தையும் உள்ளார போட்டு ஒரு சேவலை ஒன்று பள்ளி கொடுத்துட்டு சூடை ஒன்று கொளுத்திட்டு மூடிட்டு திரும்பி பார்க்காம வந்துடுங்க. குளிச்சுட்டு வீட்டுக்குள்ளே போங்க. அவ்வளவுதான். ஒரு எளிய முறை தான் இது, யார் வேணாலும் பண்ணலாம். ஆனால் இதோட விஷயம் எப்படி வேலை செய்யும்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க எங்கே இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் வீட்டில் இருந்தாலும் தள்ளி இருந்தாலும் எங்கே இருந்தாலும் அவங்கள வந்து இருக்கவே விடாது. அந்த இடத்துல முழுக்க 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 அவங்கள போட்டு சின்ன பின்னமாக்கி அவங்களுக்குள்ள வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு வசிய தன்மையை ஏற்படுத்தி அந்த இடத்துல அங்கே இருக்க விடாமல் உங்களை தேடி அவங்க எங்கே இருந்தாலும் வந்து தெரிச்சிட்டு ஓடியாருவாங்க. அந்த மாதிரி இந்த விஷயத்த வந்து இந்த முறை வந்து பண்ணி கொடுக்கும். ரொம்ப பவரான முறை, சரிங்களா? இந்த முறை யாரும் சாதாரணமாக எளிமையாக எடுத்துகிட்டு பண்ணாதீங்க. காரணம் என்ன அப்படின்னா கை மேலே உங்களுக்கு வந்து உடனே ரிசல்ட் கிடைக்கும், சரிங்களா? நம்பிக்கை இல்லாதவங்க கூட இதை வந்து சோதிச்சு பாருங்கள். கை மேலே உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து கொடுக்கும். காரணம் என்ன அப்படின்னா இந்த நிமிஷம் வரைக்குமே வந்து கை மேலே ஒரு பலன் கொடுக்குற முறை. எங்கே இருந்தாலும் சரிங்களா, எங்கே இருந்தாலும் இங்கே எந்த விஷயம் நடந்திருந்தாலும் அதை மறந்து தன்னால் அவங்களே தேடி வந்துடுவாங்க. நீங்கள் போய் பேசணும் அவசியம் கிடையாது. தன்னால் அவங்களே உங்களை தேடி பேச ஆரம்பிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு இந்த விஷயத்தை வந்து இந்த ஆகர்ஷண முறை வந்து பண்ணி கொடுக்கும். ஏற்கனவே சொன்னது போல் இது வந்து வசியம் கிடையாது, மோகனம் கிடையாது, ஆகர்ஷணம். பிரிந்து சேர்ந்த பேசாமல் இருக்கிறவங்களை வந்து தன்னால் பேச வைக்கக்கூடிய, இழுத்து வரக்கூடிய ஒரு ஆகர்ஷண முறை. அதனால் எல்லாமே வந்து நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துங்க. ரொம்ப அருமையாக வேலை செய்யும். அப்புறம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், இதை தவறான வழிக்கு பயன்படுத்தும் போது அதிகப்படியான கர்மாக்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சேரும், சொல்லிக் கொடுத்த எனக்கு சேரும். இதை தவறான வழிக்கு பயன்படுத்தும் போது இந்த முறையை வந்து நம்பிக்கையோடு பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கை மேலே பலன் கொடுக்கும். அனைவருக்கும் நன்றி. அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.